ஆண்டவர் நம்மளை நேசிக்கிறோன்னு நம்ம சொல்கிறத கேட்கும் பொழுது அவர் சந்தோஷப்படுகிறார். வேலையில் அவரை பார்த்து உங்களை நேசிக்கிறோன்னு சொல்லுங்கள். இருதயத்தின் ஆழத்துலேருந்து சொல்லுங்கள். தாயின் மேலாய் அவர் நம்மளை நேசிக்கிறவர். ஒரு தந்தையை போல நம்மளை தோளில் தூக்கி சுமக்கிறவர் அவர். அவருடைய நேசத்தை நமக்கு முழுவதுமாக காமிச்சிட்டார். அவர் நம்ம மேலே எவ்வளோ அன்பு வச்சிருக்கிறாருங்கிறத அவர் சிலுவையிலே நமக்கு காமிச்சிட்டார். அவருடைய நேசத்தை விட பெரிய அன்பு, பெரிய நேசம் எதுவுமே கிடையாது. அந்த அளவு அவர் நம்மளை நேசிக்கிறாரு, நம்ம மேலே அன்பாக இருக்கிறாருன்றத அவர் நமக்கு காண்பித்துட்டார். நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. இந்த வேளையில் நம்ம அவருக்கு என்ன செய்ய போகிறோம்? ஆண்டவர் நம்மக்கிட்ட எதிர்பார்க்கிறது என்ன? அவருடைய நேசத்தை நமக்கு முழுவதுமாக காண்பித்துட்டார். தன்னுடைய ஒரே பேரான குமாரனையே நமக்காக அவர் கொடுத்துட்டார். இந்த உலகத்தை அவர் எவ்வளோ நேசிக்கிறாரு, எவ்வளோவா அன்பு வைத்திருக்கிறாருங்கிறத அவர் காண்பித்துட்டார். இந்த நாளில் நம்ம அவருக்காக என்ன செய்ய போகிறோம்? ஆண்டவர் நம்மக்கிட்ட அதை தான் எதிர்பார்க்கிறார். இந்த வேளையில் எல்லாரும் நம்மளை நாமே ஆராய்ந்து பார்ப்போமா? அவருடைய சித்தத்தை செய்ய நம்ம ரெடியாக இருக்கிறோமா? அவருடைய சத்தத்தை கேட்கறதுக்கு நீங்கள் ரெடியாக இருக்கிறீங்களா? அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிய ரெடியாக இருக்கிறீங்களா? அவருடைய அழைப்பை நிறைவேற்ற ரெடியாக இருக்கிறீங்களா?